அப்புறம் பார்க்கலாங்கிறார். ஆபத்துல தேடுவான், ஆபத்துல கண்டிப்பா வருவான், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஆண்டவரே இறங்குன்னு சொல்லுவான். அப்ப பார்க்கலாங்கிறாரு. அது பெரிய ஆபத்துங்கிறேன் நானு. ஆபத்தில் தேடுவது ஆபத்து, எல்லாம் முடிஞ்ச பிறகு தேடுவது ஆபத்து. நல்லா இருக்கும் போதே கர்த்தரை தேடுவதற்கு மனம் இருக்கணும். நல்லா இருக்கும் போதே பிரசன்னத்தோட நடக்க பிரயாசப்படணும். தேவன் சில நேரம் சிட்சிக்கிறார். மௌனம், அமைதி, வீட்டுக்குள்ள பிரசனம் இல்லை, வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லைன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், அதை வாங்கும் வரையிலும் ஒரு ஆவிக்குரியவன் போராடி ஆகணும். எப்படிங்க அந்த வீட்டுக்குள்ள பிரசனம் இல்லாம ஜீவிக்க முடியும்? எப்படிங்க அந்த வீட்டுக்குள்ள மகிமை இல்லாம வாழ முடியும்? எப்படிங்க கர்த்தருடைய அனுகூலம் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஜீவனம் செய்ய முடியும்? நீங்கள் தேவ பிரசன்னத்துக்காய் போராடி ஆகணும். சிலரை கர்த்தர் சிட்சிக்கிறார். எப்படி? அவர் போயிட்டா நம்ம பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறோம். அவரை விட்டுட்டு நம்ம உழைக்கிறோம், நம்ம ஓடுறோம், நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம சுய பலத்துல ஏதாவது செஞ்சு நினைக்கிறோம். ஆனா அவரை விட்டுட்டு, முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டு எல்லாத்துக்கும் பிரயாசப்படுறோம். தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி,